சீரீஸ். ஆமாம், இன்றைக்கு வந்து நாங்கள் ஃபுல் வீடியோவில் ஹந்தான தோட்டத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஹந்தான அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதியாக இருக்கு. ஹந்தான முதலாம் கட்ட, ரெண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ இருக்குது வந்து நான்காம் கட்ட அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஊரை பற்றி, இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் லயத்து வாழ்க்கை எப்படி இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் இங்கேயே தங்கி ஸ்டே பண்ணி எடுக்க போகிறோம். நாங்கள் இல்லை, நான். ஸோ உள்ள போகலாமா ஹந்தான அப்படின்னு சொல்லி போர்ட் போட்டிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லயத்து வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகான ஒரு லயத்து வாழ்க்கை. எல்லாரும் என்னடா இந்த பிள்ளை லயத்து வாழ்க்கை இவ்வளோ பெருமையா சொல்லுது, நம்ம அதை விட்டு வெளியில வார்த்தை யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனா இந்த பிள்ளை எப்படி லயத்து வாழ்க்கையை பத்தி மட்டுமே பெருமையா சொல்லுது அப்படின்னு யோசிப்பீங்க. அது ஏனோ தெரியல, நான் அந்த லைஃபை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப அழகான லயங்கள் அப்படின்னு சொன்னா நான் இந்த ஊரை கண்டிப்பா சொல்லுவேன். நான் போன ஊர்லயே இந்த லயத்து வாழ்க்கை வந்து கொஞ்சம் அழகா இருந்துச்சு. ஏன்னா அந்த பழைய முறையில இருந்துச்சு இல்லையா, அதாவது நாங்க பிறந்ததுக்கு பிறகு ஒரு முறை ஒன்று இருந்துச்சு. அடுக்கடுக்கா லயங்கள், கிட்ட கிட்ட வீடு, அதே மாதிரி மக்கள் எல்லாருமே நைட்டுக்கு ஒண்ணு கூடி கதைக்கிற டைம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த தோட்டத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்க இப்போ வந்து ஸ்டே பண்றதுக்காக ஒரு வீட்டுக்கு போவோம் இல்லையா. ஸோ நான் அந்த மாதிரி இங்க வந்து துலாஷினி இசையமைப்பாளர், மலையகத்தினுடைய முதல் பெண் இசையமைப்பாளர் துலாஷினியோட வீட்டில தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் இங்க வந்த அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா இங்க இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நொண்டி ஆடினாங்க. அதாவது எத்து சப்பா விளையாண்டாங்க. நிறைய இடங்கள்ல வந்து இதை வந்து நொண்டின்னு சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவா வந்து கொடுத்துருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. சண்டை போட்டுட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க நைட்டே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுல வந்து பாபு அப்படின்னு ஒரு தாத்தா இருந்தாரு. சோ இதை நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஷார்ட் வீடியோவா வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த தாத்தா வந்து அந்த காலத்துல அவங்க வந்து 18-19 வயசுல இருந்திருப்பாங்க இல்லையா. பேர் என்ன தாத்தா, திரும்ப சொல்லுங்க. பாபுவா? இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? 78. இதெல்லாம் வாசிக்கிறது எத்தனை வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? 15, 16. சொல்லி கொடுத்தாங்களா இல்லாட்டி பார்த்து கத்துக்கிட்டீங்களா? பார்த்து. தாத்தா, உங்களோட தாத்தா அப்பா யாராச்சும் இது வாசிக்கிறாங்களா? அப்ப நீங்க பார்த்து பார்த்தா கத்துக்கிட்டீங்க. இப்ப வாசிக்கிறது இல்ல. அந்த காலத்தில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பாங்க சடங்கு கல்யாணத்துக்கு. அதில் வந்து ஒரு பிரபலமான தாத்தாவாக இருந்திருக்காரு. அதாவது தாத்தாவா அந்த காலத்தில் இல்லை, இப்போ ஒரு தாத்தா. ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேமஸான ஒருத்தராக இருந்திருக்காரு. அந்த பக்கத்தில் இருக்க எந்த வீட்லையும் கல்யாண விசேஷம் அப்படின்னு சொன்னால் அவர் தான் பேண்ட் வாசிக்கிறது, ஓகன் எல்லாமே ப்ளே பண்ணுவார். எங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ப்ளே பண்ணி காட்டியிருந்தார். ஓகன்லாம் சூப்பராக வாசிக்கிறாரு. இவருக்கு வந்து இப்போ வந்து 75 வயசுன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் இவருக்கு 75 வயசாக இருக்காரு. அதுக்கும் கூடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வயசு போச்சு தனமா ரொம்ப வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாரு. ஆனா சூப்பரா இருந்துச்சு. நடுவுல மிளார்லாம் போட்டு நெருப்பு மூட்டி சுத்தி எல்லாருமே உட்காந்து அவரோட பாட்டை வந்து ரொம்ப அழகா ரசிச்சிட்டு இருந்தோம். அந்த குளிர் கிளைமேட்டுக்கு இப்படிலாம் உட்காந்து ஒரு டீயை குடிச்சிக்கிட்டு அம்மம்மா இந்த மாதிரியான ஒரு இசை, இன்ஸ்ட்ருமெண்டல் இசையை வந்து நாங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இதெல்லாம் ரசிச்சிருப்பீங்களா? இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நீங்க ஒரு மலையகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இது மலையகத்துல மட்டும் நடக்காது, பொதுவாக எல்லா ஊர்களையும் நடக்கும். ஆனா இப்படி ஒரே குடும்பத்தில் இருக்க எல்லாரும் மட்டுமே இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்படி உட்காந்து இதெல்லாம் கேட்கும்போது, இப்படிலாம் கதைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாட்டு மட்டும் தான் படிக்கிறோன்ட்டு இல்லை, பழைய கதைகளையும் பேசி மகிழ்வாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளில எழும்பி நான் அப்படியே அந்த லயத்தை வந்து ரசிக்க ஆரம்பிச்சுட்டு, எனக்கு ஏனோ தெரியல இந்த லயம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லயத்தை வாழ்க்கை அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நீலகிரி சைட்லாம் வந்து இந்த தோட்ட வாழ்க்கையை வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு வீட்டில் கூட பார்த்துருந்தேன், அவங்களோட அந்த குட்டி ரூமை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இங்கே வந்து அந்த ரூம் எல்லாம் வந்து குட்டியாக இருந்துச்சு. பெட்டெல்லாம் அந்த ஜன்னலோட உயரத்துக்கு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடடடா அப்படின்ற மாதிரி ஜன்னலோடு சேர்த்து நம்ம படுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஜன்னல் காற்று வந்து நமக்கு வீசும், ஃபேன்லாம் தேவையே இல்லை, அந்த காற்றே போதும். அதுக்கு பிறகு காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொட்டி சாப்பிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொட்டி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் ரொட்டியெல்லாம் சாப்பிட்றதா டெய்லி இருந்தாலும் வீட்டில் அம்மா அப்பா இந்த மாதிரி தட்டி அடுப்பில், அதுவும் விறகடுப்பில் சுட்டுத்தர ரொட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு நல்ல ரொட்டி சாப்பாடை வந்து நான் அன்றைக்கு காலைல சாப்பிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மண் அடுப்பில் வந்து கறி வேகுது, இந்த அடுப்பில் வந்து ரொட்டி தட்டுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு நான் ரொட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க இவங்க வந்து. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொட்டியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக துலாஷினியோட நாங்கள் போனோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் போன டைம் வந்து சரியான மழை, கொஞ்ச நேரம் விட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறினப்போ என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, சர்ச்லாம் இங்கே இருக்கு.
இருக்குது. அந்த டைம்ல நான் போன டைம்ல வந்து சரியான மழை, நீங்க பார்த்தா தெரியும், பனிமூட்டம் எல்லாமே நிறைஞ்சு போயிருக்கும். அதோட அப்பதான் மழை பெஞ்சிட்டு இன்னமா இருக்கும். இந்த கிளைமேட் வந்து ஒரு மாதிரி ஒரு அழகான கிளைமேட்டா இருக்கும், வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லி கூட சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபியில் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே குழந்தை எடுத்துகிட்டு இருக்க மக்களை சந்திக்கிறதுக்காக அப்படியே நாங்கள் போனோம். நிறைய பேரை நாங்கள் மீட் பண்ணோம், கதைச்சோம். பட் என்னன்னா அவங்க வீடியோ கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க. வீட்டில் வந்து மகன்மார் பார்ப்பாங்க, ஏசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன். எதுக்காக நீங்கள் வந்து நான் குழந்தை எடுக்கிறேன், என்னோட அம்மா வந்து ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளின்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படுறீங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியலை. நானும் இன்ன வரைக்குமே வெக்கப்பட்டது இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகன்மார்கள்லாம் பார்த்தா ஏசுவாங்க, மகள்மார்கள் பார்த்தா ஏசுவாங்க, அது பெரிய பிரச்சனை ஆயிரும்மா, வீடியோலாம் எடுக்காதீங்கம்மா, வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வேலையை வந்து பிடிச்சி செய்கிறாங்க. நான் கேட்டேன், நீங்கள் ரொம்ப கஷ்டமாக அந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டாலும் செஞ்சு தானே ஆகணும். சரி, இப்போ தான் பிள்ளையெல்லாம் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருங்கன்னு. இல்லை, வேலை செஞ்ச உடம்பு, அதனால் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கணும் போகிறதுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ லவ் கொடுக்குறவங்க எதுக்கு வீடியோ முன்னுக்கு வந்து பேசுறதுக்கு மறுக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. பிள்ளைகள் வந்து இதை வெளியில் கொண்டு வரதுக்கு, அதாவது பிரச்சனைகளை கொண்டு வரல. அவங்க எவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஒரு சில ரொம்ப சந்தோஷமாக இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. அதை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஏன் பயப்படுறீங்க, ஏன் பிள்ளைகளுக்கு பயப்படுறீங்க அப்படின்றத என்னோட கொஷனாக இருக்குது. ஸோ ஒரு சில ஆட்கள்கிட்ட வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும். அதில் ஒருத்தவங்க தான் ஜெஸ்ஸி அக்கா. ரொம்ப தைரியமாக அவங்க மட்டும் எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அவங்க பேர் என்ன? என் பேரு ஜெஸ்ஸி. எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. எத்தனை வருஷமா இங்கே தேயிலை விற்கிறீங்க? நான் வந்து 12 வருஷம். 12 வருஷமா? எத்தனாவது மலை இது? இது வந்து NC2. NC2. இந்த மலைக்கு வந்து NC2ன்னு சொல்லுவீங்க. எத்தனை கிலோ எடுக்கணும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 20 கிலோ எடுப்போம். எடுத்தா 20 கிலோ எடுத்தா பேரு, 22 கிலோவுக்கு மேல எடுத்தோம்னா பேருக்கு மேல கொடுப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் நாங்கள் மேலே வந்துட்டோம். பொதுவாக எல்லா ஊர்கள்லேயும் வந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு போகிறதுக்கான ஷார்ட் கட் வந்து இந்த பக்கம் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்க சொன்னால் இந்த பக்கத்தால் கலஹாக்கெல்லாம் போகலாம், ஈஸியாக இருக்கும். குருதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இங்கேருந்து ஷார்ட் கட்டில் போகலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மற்ற ஊர்கள்லேயே முனியாண்டி, கருப்பன் இந்த மாதிரி சாமிகளை தான் எல்லை சாமிகளாக பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வனத்து சின்னப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இங்கே எல்லை சாமியாக இருக்கிறாரு. இந்த கேட் போட்டிருக்கு இல்லையா, இந்த வழியாக வந்து அந்தோனி மலையை வந்து பார்க்க போகலான்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அந்தோனியார் வந்து வாழ்ந்த இடம்னு சொல்றாங்க. பல பேர் பல கதைகளை சொல்றாங்க. ஆனா இந்த ஊர்ல இருக்க மக்களே சில பேர் வந்து இந்த இடத்துக்கு இன்ன வரைக்குமே போனதில்லை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா பழங்காலத்து ஆட்கள் வந்து இங்கே தான் அந்தோனியார் வாழ்ந்தாரு, மறைஞ்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பல வழிகளில் வந்து கதைகளை சொல்றாங்க. இந்த கடை என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா, சொனா டீ. இதுல வந்து வெரைட்டி ஆஃப் டீ தூள்லாம் இருக்கும் உங்களுக்கு. அவங்க போட்டும் தருவாங்க. இல்லைன்னா நீங்க டீ பவுடரை வாங்கிட்டு போயிட்டு, டீ பவுடர்னா அந்த தேயிலை தூளை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வீட்லையும் போட்டு குடிக்கலாம். நான் எதுவுமே வாங்கலை, பார்க்க அழகாக இருந்துச்சு, வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஊர் மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு விகாரம் இருக்குது, அதாவது கிட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு விகாரை, அதாவது கிட்டத்தில் சமீப காலமாக அதிகமாக பேசப்பட்ட ஒரு விகாரையும் இங்கே இருக்குது. அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த விகாரைக்கு இந்த வழியாகத்தான் வந்து போகிறாங்க. அது கொஞ்சம் தூரம் நடக்கணும், அதனால டைம் இல்லாதனால அங்கே போக கிடைக்கல. நான் டைம் இருக்க டைமில் கட்டாயம் அந்த விகாரையும் இருக்கு, அவங்களுக்கு பிளாக்காக பண்ணி போடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களோட ஊரையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.